வணக்கம். வெல்கம் டு அம்மா ஏஸ் அகாடமி. 8th பே கமிஷன் 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த பே கமிஷன்னா என்ன, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் இந்த பே கமிஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பே கமிஷன் என்ற ஊதிய குழு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மத்திய அரசால் அமைக்கப்படுகின்றது. இந்த பே கமிஷன் 10 வருஷத்துக்கு ஒரு முறை மத்திய அரசால் அமைக்கப்படுகிறது. எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, மத்திய அரசில் வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கான, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கான சேலரி, பென்ஷன், அதர் அலவன்சஸ், சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதர படிகளை நிர்ணயிப்பதற்காக 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பே கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த பே கமிஷன் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, மினிமம் பேசிக் சேலரி, மத்திய அரசில் வேலைக்கு சேரும் எம்ப்ளாயிக்கு மினிமம் பேசிக் சேலரி எவ்வளோ, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, மினிமம் பென்ஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரையை மத்திய அரசுகிட்ட கொடுப்பாங்க. அந்த மத்திய அரசு அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த நடைமுறை 10 வருஷத்துக்கு இருக்கும். அடுத்த 10 வருஷத்தில் திரும்ப அடுத்த பே கமிஷன் அதை ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி அடுத்த பே கமிஷன் அடுத்த ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த பே கமிஷன் 1946லேருந்து இது வரைக்கும் 7 பே கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 7வது 7th பே கமிஷன் 2014 மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டு அதோட பரிந்துரைகள் 2015ஆம் ஆண்டு இந்த என்டிஏ கவர்மெண்ட்டு கொடுக்கப்பட்டது. இவங்க 2016 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 7th பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த 7th பே கமிஷனோட காலம் பார்த்திங்கன்னா 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த 2025 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்காங்க. ஸோ வருகின்ற 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 8th பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ 8வது பே கமிஷன் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 7th பே கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, எந்த மாதிரியா மத்திய அரசு ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான சம்பளம் விகிதத்தை பரிந்துரை செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு போகும்போது, 6வது பே கமிஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, மத்திய அரசில் வேலைக்கு சேரும் ஒரு ஊழியருக்கு அடிப்படை பேசிக் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 7,000 rupees இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது 7th பே கமிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, மினிமம் பேசிக் சேலரி 7,000லேருந்து 18,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ப்ளஸ் மினிமம் பேசிக் பென்ஷனாக 3,500லேருந்து 9,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே வகையில் மேக்ஸிமம் சேலரியாக, மேக்ஸிமம் பேசிக் சேலரியாக 2.5 லட்சம் ரூபாய் 2.5 lakhs ஆகவும், மேக்ஸிமம் பென்ஷனாக 1,25,000 ரூபாயாகவும் இந்த 7th பே கமிஷன் சொன்னாங்க. இந்த சம்பள விகிதங்கள்லாம் எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் சம்பளம், பென்ஷன் எல்லாமே மினிமம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் எந்த லெவலில் இருக்குது, அப்புறம் நம்ம எக்கனாமி ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க, நாட்டோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸோட ரெக்யூர்மெண்ட், எம்ப்ளாயீஸோட தேவைகள் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணியாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 7th பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.57. இந்த 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சதுனால தான் அந்த அடிப்படை சம்பளம் 7,000லேருந்து 18,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. ஸோ இப்போ 8th பே கமிஷன் அமைக்க போகிறாங்க. இதுக்கு தலைவரும் உறுப்பினர்களும் நியமனம் செய்ய போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.87 வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா, இப்போ இருக்கிற சம்பளம் பேசிக் சேலரி 18,000லேருந்து கிட்டத்தட்ட 186% அதிகரிக்கும். அந்த வகையில் 51,480 ரூபாய் பேசிக் சேலரியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பே கமிஷன் அமைத்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ இந்த 8th பே கமிஷனோட பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஸோ இந்த பே கமிஷன் ஊதிய குழுங்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தானே, இதனால் மாநில அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்திய அரசு என்ன இந்த பே கமிஷனை பேஸ் பண்ணி என்ன ஊதியம் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதிகரித்து தான் மாநில ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மற்ற அலவன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஓய்வூதியம் இந்த பே கமிஷன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான். இதனால் அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா
காலத்துக்கு ஏற்றபடி இந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட் ஆஃப் நாட்டோட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி சம்பளங்கள் விகிதங்கள் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை உயர்த்தப்பட்டு வருகின்றது. ஸோ இதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். நன்றி.